குட் ஈவினிங். நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ரயில்வே எக்ஸாம் அதாவது ஆர்ஆர்பி, ஜேஇ, ஆர்ஆர்பி என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி டெக்னீஷியன் போன்ற எக்ஸாமில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், இது செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிமா. A person bought article A and B for a total of ₹2312 rupees. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பொருள் வாங்குறாங்க, ஏ ஒரு பொருள் பிளஸ் பி, இந்த ரெண்டு சேர்ந்து 2312 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ்னா என்ன? காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் A plus B equal to 2312 rupees. He sold at loss of 16% A. ஓகேங்களா? ஸோ A வந்து 16%. இப்போ A வந்து A ஓட காஸ்ட் பிரைஸ் தெரியாது, காஸ்ட் பிரைஸ் 100%. ஓகேங்களா? அது எவ்வளோ தெரியாது, அதுல 16% லாஸ். 16% லாஸ்னா பேலன்ஸ் இருக்கிறது 84%. அதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? 84% ஆஃப் A, 84% சேல்ஸ் பண்றாரு. அண்ட் சோல்ட் B at gain of 20%. ஓகேங்களா? ஸோ B யோட காஸ்ட் பிரைஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, B யோட காஸ்ட் பிரைஸ் 100%. ஓகேங்களா? அது எவ்வளோன்னு தெரியாது. இதுல 20% கெயின். ஸோ B ல 20% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 தான். ஸோ டோட்டல் 120% சேல்ஸ் பண்ணுவாங்க. 120% ஆஃப் B. தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் A and B வேர் தி சேம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க, A என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணாங்களோ அதே ரேட்டுக்கு தான் B யும் சேல்ஸ் பண்றாங்க. அப்போ A ஓட ரேட் எவ்வளவு? 84% ஆஃப் A equal to B வந்து 120% ஆஃப் B. இந்த ரெண்டு ஈக்குவல் ஆகும். ஓகேங்களா? A ஓட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது, அதுல 60% லாஸ்ட்க்கு சேல்ஸ் பண்ணா அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதே அமௌண்ட் தான் B யோட 120% சமம். ஓகே தானா? ஸோ இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா இது 21 4 சார். ஓகே தானா? இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா 34 சார். ஸோ 21A equal to 30P. ஓகேங்களா? ஸோ இந்த B நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா A by B. ஓகேங்களா? equal to 30 divided by 21 இங்க டிவைட் ஆகுது. ஸோ A by B னா A is to B. ஸோ A is to B is equal to 30 is to 21. இந்த ரேஷியோல இருக்கும். A ஓட காஸ்ட் பிரைஸ் 30 பார்ட்னா B ஓட காஸ்ட் பிரைஸ் 21 பார்ட். இப்போ என்ன சொல்றாங்க, A யும் B யும் சேர்ந்து 2312 rupees பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்போ இது ஒரு 30, இது ஒரு 20, மொத்தம் எவ்வளவு? 51. 51 பார்ட் தான் 2312 rupees. ஓகேங்களா? என்ன கேக்குறாங்க, what was the difference between the cost price of A and B? இப்போ A ஓட காஸ்ட் பிரைஸோ B ஓட காஸ்ட் பிரைஸோ அவங்க கேட்டாதான் இதெல்லாம் கண்டுபிடிங்க. அவங்க கேக்குறது ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட். சோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் பாருங்க, 30 21 ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் 9 பார்ட். அப்படினா அந்த 9 பார்ட்க்கு எவ்வளவு? அவ்வளவுதாங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, 3 3s are 9, இங்க 17 3s are 51. ஓகேதானா? அடுத்து 1 17s are 17, இங்க 1 17s are 17. ஓகேங்களா? பேலன்ஸ் 6 வரும், அங்க போனா 61 ஆகும். So 3 17s are 51, balance 10 102. So 51 ல டபுள் ஆகுது 112. So 6 times இருக்கும். 6 17s are 112. So இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 3s are எவ்வளவு? 3 3s are 18. Sorry, 3 6 are 18, balance 1. 3 3s are 9 plus 1 10, balance 1. 1 3s are 3 plus 1 4. So ரெண்டு, அதாவது காஸ்ட் ஆர்டிகல் ஏக்கும் ஆர்டிகல் பிக்கு உள்ள டிஃபரண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ₹408. ₹408 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க. Hari buys an old car and spend 3000. If he sells 58,000 and make a profit of 16%. ஓகேங்களா? சோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது, காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 100%. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து
16%. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் இது வந்து ப்ராஃபிட் வந்து 16%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்போ எவ்வளோ இருக்கும் 100 ப்ளஸ் ஒரு 116% செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 116க்கு தான் எவ்வளோ செல்லிங் 58,000. ஓகேங்களா? தென் காஸ்ட் ப்ரைஸ் 100க்கு எவ்வளோ? ஸோ பாருங்க இது 1 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ். 5 into 100 500, 5 into 60 80. ஸோ 1 times 116, இது 5 times 580 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வரும்? ஸோ இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் 50,000. ஓகேங்களா? இந்த 50,000 காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது அவங்க செலவு 3,000 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டிரான்ஸ்போர்ட்டாக தான் ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பை பண்ண ரேட் என்ன? DUY பைஸ் equal to 50,000 minus 3,000. equal to 47,000. இதுதான் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். தேர்ட் क्वेश्चन போலாம். The difference between a 7% profit and 6% loss while selling an item is 104. What is the cost price of item? ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100%. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க 7% லாஸ். இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டதுல 7% லாஸ் ஆகுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க 93%க்கு அவங்க செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே இது சரி 7% ப்ராஃபிட் 6% லாஸ். ஸோ 6% லாஸ்னா 94%க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே இது 7% ப்ராஃபிட். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டதுனா 7% ப்ராஃபிட்னா 107%க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பிரைஸுக்குள்ள டிஃபரெண்ட் தான் 104 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளோ பாருங்க 94லேருந்து ஒரு 600. ஸோ இது ஒரு 7. ஸோ மொத்தம் எவ்வளவு 13. அப்போ 13%க்கு தான் 104. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 100க்கு எவ்வளோ? அவ்வளோதாங்க. ஸ்டார்ட் பண்ணி 113 சார் இங்கே 813 சார் எவ்வளோ 104 வரும். ஸோ 8 into 100 800. இதுதான் கொஸ்டின் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Megamart sells one pressure cooker at a profit of 30% and other at a loss of 30%, and each has equal selling price of ₹900. Then what is the percentage of profit or loss? ஓகேங்களா? எப்பவுமே இந்த மாதிரி क्वेश्चन வந்து ஒன்னு சேம் பிரைஸ்ல சேல்ஸ் பண்றாங்க, ஒன்னு லாஸ்ல வருது, இன்னொன்னு ப்ராஃபிட். இந்த மாதிரி சொல்றாங்கனாலே அதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸோ இல்ல செல்லிங் பிரைஸோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன 30% ப்ராஃபிட். ஸோ 30% + 30. ஓகேங்களா? அடுத்தது 30% லாஸ். அப்போ -30. ஓகேங்களா? அடுத்தது இங்க பிளஸ். ஓகேங்களா? பிளஸ் 30% பிளஸ் 30% மைனஸ். அப்போ +30 into -30/100. அவ்வளவுதாங்க. இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 30 இந்த 30 கேன்சல் ஆகிடும். ஆக மொத்தம் எவ்வளவு 3 3 சார் 9. ஸோ 9% மைனஸ்ல வருதுனால 9% லாஸ். அவங்களுக்கு மொத்தத்தில் 9% லாஸ் ஆகும். ஓகேங்களா? இது பிளஸ்ல வந்துச்சுன்னா ப்ராஃபிட் இருக்கும், மைனஸ்ல வருதுனால லாஸ். ஓகேங்களா? இல்லையா நம்ம இப்படி பண்ணலாம். 100 போட்டு ஃபர்ஸ்ட் 30%. 100ல 30 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30. ஸோ 130. ஓகேங்களா? அடுத்து இதில் 30% பார்க்கணும். 10% 13, 30% எவ்வளவு 39. மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 91 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 100 இப்போ 91. ஸோ 9% லாஸ். இது மாதிரி பாருங்க. உட்காந்து நீங்க இதுக்கு காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Amit sells a bus at a loss of 15% for ₹23,800
at what price should he sells the bus get 15%. ஓகேங்களா? ஸோ ஒரு பஸ் வந்து 15% லாஸ்ட்ல சேல்ஸ் பண்றாங்க. அவங்க 15% ப்ராஃபிட் வரணும்னா என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும்? ஓகே தான். அப்போ காஸ்ட் பிரைஸ் 100 நம்ம வச்சுட்டோம்னா ஓகேங்களா 15% லாஸ்னா 85%. ஓகேங்களா? அதே 15% ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும்? 115 சேல்ஸ் பண்ணணும். அப்போ இந்த 85% தான் அவங்க கொடுத்திருக்கிறது எவ்வளவு? 23,800. ஓகே தானா? அப்படி நான் 115க்கு எவ்வளவு? 115% சேல்ஸ் பண்ணா என்ன ரேட் சேல்ஸ் பண்ணணும்? இது அப்படியே ஷார்ட் பண்ணி பாருங்க. இது 17 பைசா இந்த 23 பைசா. ஆக்சுவலி நம்ம ஃபிராக்ஷன்லாம் தெரிஞ்சிருக்கோம். எப்பவுமே 85%னால டக்கு 17 போட தெரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இது 117 சார் இங்க ஷார்ட் பண்ணுங்க. 117 சார் 17 பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 6 வரும். 68 ஆகும். 417 சார் 68. ஸோ 140 into 23. ஓகே தானா? இது அப்படி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இதோட ஆன்சர் பண்ணுங்க. சரி 1400 இந்த 2 ஜீரோ இருக்கு கவனிக்கல. 1400 into 23 பாருங்க. இது 10 டைம்ஸ் என்ன வரும்? 14,000 வரும். ஸோ 20 டைம்ஸ்னா 28,000. ஓகே தானா? ஸோ 3 டைம்ஸ் அப்போ 3 14 எவ்வளவு? 3 14 சார் 42. ஸோ 28 plus ஒரு 40 32. ரெண்டு ஜீரோ அல்லது நீங்க 423 சார் 420 சார் 80 43 சார் ஒரு 12 92க்கு 2 பேலன்ஸ் 9 123 சார் 23 plus ஒரு 9 32. ஸோ 32,200 ரூபீஸுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 15% ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question முடியுமா? A weaver sells a saree to the shopkeeper at a price of rupees 150 and gain 25%. The shopkeeper sold the same saree to customer with a profit of 30%. If the weaver would sell the saree directly to the customer for rupees 180, what would have been his profit percentage and the customer profit? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேவர்னா துணி நெய்கிறவங்க. ஓகேங்களா? நெய்கிறவங்க வந்து ஒரு ஷாப்கீப்பர்ட்ட 150 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்றாங்க சாரியை. ஓகேங்களா? அப்போ காஸ்ட் பிரைஸ் சாரியோட காஸ்ட் பிரைஸ் தெரியாது. ஓகேங்களா? ஸோ 25 அதனால அவங்களுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ காஸ்ட் பிரைஸ் 100%னா 125% சேல்ஸ் பண்ணாங்க. இந்த 125%ங்கிறது தான் 150 ரூபீஸ். ஓகேங்களா? அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் 100க்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஷார்ட் பண்ணி 4 டைம்ஸ் இருக்கும். இது 5 டைம்ஸ் இருக்கும். 15 சார் இங்க 35 சார். ஸோ 30 into 4 எவ்வளவு? 120. ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து 120 ரூபீஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? அந்த ஷாப்கீப்பர் வந்து கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றாரு 30% ப்ராஃபிட்ல. ஓகேங்களா? அப்போ ஷாப்கீப்பரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஷாப்கீப்பர் வந்து 150. ஓகேங்களா? ஷாப்கீப்பரோட காஸ்ட் பிரைஸ் 150. அதே மாதிரி இது வந்து வேவரோட காஸ்ட் பிரைஸ் 110. இப்போ இந்த கஸ்டமர் ஷாப்கீப்பர் வந்து 30%க்கு கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றாங்க. அப்போ கஸ்டமர் எவ்வளவுக்கு வாங்குவாங்க? கஸ்டமர் அவரோட காஸ்ட் பிரைஸ் அவர் எவ்வளவுக்கு வாங்குவாங்கன்னா இதுல 10% 15. ஸோ 195க்கு வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஷாப்போட செல்லிங் பிரைஸ் எவ்வளோனா 195. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? தி வேவர் குட் செல் தி சாரி டைரக்ட்லி டு கஸ்டமர். ஓகேங்களா? இப்போ டைரக்டா கஸ்டமருக்கு அவங்க சேல்ஸ் பண்றாங்க 180 ரூபீஸ் சேல்ஸ் பண்றாங்க. அப்படின்னா வேவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? கஸ்டமருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ பாருங்க 120 காஸ்ட் பிரைஸ் வேவரோட காஸ்ட் பிரைஸ். அப்போ இந்த 120 ரூபீஸுக்கு அவங்களுக்கு 180 சேல்ஸ் பண்றாங்க. எவ்வளவு? 180 சேல்ஸ் பண்ணா எவ்வளவு? 60 ரூபீஸ் ப்ராஃபிட். ஓகே தானா? அப்படின்னா 100க்கு எவ்வளவு? ஸோ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 1 2 சார் இது 50. ஸோ 50% வேவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரம் கஸ்டமருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இங்க 180 சேல்ஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ 195 minus 180 equal to கஸ்டமருக்கு 50 ரூபீஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ டைரக்டா
அவர் கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 15 ருபீஸ் கிடைச்சிருக்கும். அதே நேரம் வேவருக்கு 50% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த கொஸ்டின். நல்ல மாட்ட கவனிங்க. வேவர் ஒரு 25% 25% ப்ராஃபிட்டோட 150 ருபீஸ் சேல்ஸ் பண்றாங்க. அப்போ அவரோட காஸ்ட் பிரைஸ் 100 பிளஸ் 25% ப்ராஃபிட். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ வரும்? 120 ருபீஸ் வரும். ஓகேங்களா, அடுத்து ஷாப்கீப்பர் அந்த 150 ருபீஸ் வாங்கினவர் 30% ப்ராஃபிட்ல கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது 10% 15. ஸோ 30% எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 45. 30% 45. ஓகேங்களா, அப்போ செல்லிங் பிரைஸ் 195க்கு கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டைரக்டா வேவர் வந்து கஸ்டமருக்கு 180 ருபீஸ்ல கொடுக்குறாரு. ஓகேங்களா, அப்போ 120 அவரோட காஸ்ட் பிரைஸ், 60 ருபீஸ் ப்ராஃபிட். அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 50%. அதே நேரம் கஸ்டமருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குன்னா அவரு ஷாப்கீப்பர் வாங்கினா 195 வாங்கணும், இங்க வாங்கினால 180 வாங்குறாரு. ஸோ 15 ருபீஸ் கஸ்டமருக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்க. What is the cost price of a product if the gain in selling at for rupees 27,120, அதாவது 27,120 is 13%. ஓகேங்களா, ஸோ ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ் தெரியாது, அதை 15% ப்ராஃபிட், சரி 13% ப்ராஃபிட் சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சரி 30% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்றாங்க? செல்லிங் பிரைஸ் 27,120. 27,120. ஓகேதானா? பாருங்க, காஸ்ட் பிரைஸ் தெரியாது, 100%, ப்ராஃபிட் 30%. அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 100 plus 30 130. ஸோ 113க்கு தான் 27,120. அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் 100க்கு வரும். ஓகேங்களா, ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இந்த 1 டைம்ஸ், ஏன்னா இது பிரைம் நம்பரு. ஸோ 113 1 டைம்ஸ் இருக்கும், இங்க 2 டைம்ஸ். ஓகேங்களா, 226 ஆகும். ஓகேங்களா, 26 plus ஒரு 40 66. ஸோ 45 வரும். ஓகேங்களா, அடுத்து இது 45 எங்க போனா என்ன ஆகும்? 452. 4 டைம்ஸ் இருக்கும். 4 into 100 400, 4 30 சார் ஒரு 52. ஸோ 240 இது வரும். ஓகேங்களா, ஸோ 240 into 100 எவ்வளவு? 24,000. ஓகேங்களா, ஸோ இதோட காஸ்ட் பிரைஸ் 24,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A shopkeeper purchased a stereo system of market price of 2,000 at successive discount of 10% and 15% respectively. He then spent ₹70 for packing and sold it for 2,000. Calculate the gain percentage. ஓகேங்களா, அப்போ ஒரு பொருளோட விலை மார்க்கெட் பிரைஸ் வந்து 2,000 rupees. ஓகேங்களா, இப்போ இதுல 10% டிஸ்கவுண்ட், இதுல 10% எவ்வளவு? 200. அப்ப 200 டிஸ்கவுண்ட் ஆகும், மைனஸ் 200. என்ன ஆகும்? 1,800. ஓகே, அகைன் என்ன பண்றாங்க? 15% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்ப இதுல 10% எவ்வளவு பாத்தீங்கன்னா 180. சோ 15% 270 மைனஸ். ஓகேங்களா, சோ பேலன்ஸ் என்ன வரும்? 1,530 rupees. ஓகேங்களா, அடுத்து 70 rupees ஸ்பெண்ட் பண்றாரு. சோ பிளஸ் ஒரு 70. அப்ப என்ன ஆச்சு? 1,600. இதுதான் அவரோட காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா, இப்போ இந்த 2,000க்கு சேல்ஸ் பண்றாரு. அப்போ 1,600க்கு 400 rupees அவருக்கு ப்ராஃபிட். இந்த பெர்சன்டேஜ் இருக்கீங்க 100க்கு வரும். ஸோ 20 கேன்சல். 116 சார், இந்த 216 சார் 32, பேலன்ஸ் 80 ஆகும். 516 சார் 30. ஸோ 25% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க. Abhi sells an article to Kunal at a rate profit of 15% and Kunal sells the Amar at a 10%. If Amar pay 5,060 rupees for, at what is the original cost price? Okay, so original cost price தெரியாது, அத 100% வச்சுக்கலாம், அல்லது x வச்சுக்கலாம். 100% or x என்ன வச்சுக்கலாம். இப்போ original cost price x வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த
15% ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 15%னா 115 ஓகேங்களா. 115 by 100 இந்த ஓகேங்களா. இது அமௌண்ட் ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறாரு வாங்கினவர் அடுத்து 10%. அப்போ இதில் 110 by 100 ஓகேங்களா. இதுதான் அந்த ரேட் எவ்வளவு 5060 ஓகேங்களா. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ சாரி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். இதை அப்படியே இருக்கட்டும் 100 ஓகேங்களா. ஈக்குவல் டாப் எப்பவுமே ஆகிக்கலாம். ஓகே தானே. அடுத்து வரும் 1 11 சார் இங்கே 4 11 சார் 44 பேலன்ஸ் 6 66 ஆகும். 6 11 சார் 66. அடுத்து இங்கே பாருங்க 523 சார் 115 இங்கே 223 சார். அடுத்து 15 சார் இங்கே 25 சார் சரிங்களா. ஸோ 20 இங்கே 100 இன்ட்டு 2 2 சார் எவ்வளவு 4 இங்கே ஒரு 0 இது ஒரு 2 0 4000 காஸ்ட் ப்ரைஸ் x is equal to 4000 rupees. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a man sold a share for rupees 960 at a loss of 4%. ஓகேங்களா. அப்போ ஷேரோட விலை 100% அப்படின்னா 4% லாஸ் ஓகேங்களா. அப்போ எவ்வளவு கொடுத்திருப்பாரு 96% சேல்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 96% தான் இந்த ரேட் கொடுத்துருக்காங்க 840 சரி 960 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 100க்கு எவ்வளோ ஓகேங்களா. ஸோ 1 டைம்ஸ் இது 10 டைம்ஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 1000 rupees ஓகே தானே. அடுத்து பாருங்க he sells sweater for 840 at a profit of 20%. ஸோ ஸ்வெட்டர் வந்து ப்ராஃபிட் 20%. ஸோ 100 20 எவ்வளவு 120. ஸோ இந்த 120 இதுதான் 840 அப்படின்னா 100க்கு எவ்வளோ ஓகேங்களா. ஸோ 0 0 அடிச்சலாம் 1 12 சார் இங்கே 7 12 சார். ஸோ 7 into 100 எவ்வளோ 700 ஓகேதானா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க ஃபைன் ஹிஸ் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஒரு காஸ்ட் ப்ரைஸ் பாருங்க இது ஒரு 1000 இது ஒரு 100 அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு 1700 rupees ஓகேங்களா. அடுத்து சேல்ஸ் பாருங்க ஒன்று வந்து 960 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறாரு அடுத்தது 840க்கு சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ டோட்டல் எனர்ஜி இந்த 40 ஆட் பண்ணால் 1000 ஆகும் 1800 ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வருது ப்ராஃபிட் சீக்கிரம் 1800 மைனஸ் 1700 ஈக்குவல் 100 rupees. ஸோ அவருக்கு 100 rupees நெட்டு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஓகே தானே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம ரயில்வே எக்ஸாமு பேங்க் எக்ஸாமு மற்றும் எஸ்எஸ்சி எக்ஸாம் போன்ற எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் தான் பார்த்துட்ருக்கோம். ரீசனிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் முடிச்சுக்குவோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.